எல்லாத்துக்கும் ஹாய், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டடான்! ஸோ நைக்கா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சு. என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃபேவரட் வந்து ஒரு ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லிப் லைனர். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வெஸ் பியூட்டில இருந்து டார்க் சாக்லேட் 12 அப்படிங்கிற லிப் லைனர் தான். ஏன்னா நான் ஒண்ணே ஒன்று தான் வச்சிருந்தேன். பிரைடு கிளைண்ட் ஃபேஸ்க்கு போகும்போது சரி அதை யூஸ் பண்ண வேண்டாமே, நம்மளுக்குன்னு பர்சனலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். இது வந்து வேனிட்டிக்காக வாங்கி வச்சிருக்கிறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டார்க் சாக்லேட் லிப்ஸ்டிக், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அந்த பென்சில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து அண்டர் 400 ருபீஸில் ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைக்காவோட ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனி 13. ஓகேங்களா? எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஆப்ட் ஆச்சு. நான் எந்த ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கையில் எடுத்து எக்ஸஸ் எல்லாம் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பேக்கேஜ் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அண்டர் பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து இந்த பம்பிங்கோட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனாகவும் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து என்னோட கையிலேயே வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஆப்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு. ஆனால் சொல்லவே வேண்டாம், சூப்பராக மேட்ச் ஆச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகவே இல்லை. இதோட என்ன சொல்றது அப்படின்னா இதோட ஷேட் வந்து ஹனி 13. ஓகேங்களா? உங்களுக்கு யாராவது நீங்க என்னோட ஷேட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பை பண்ணிக்கலாம் நீங்க தாராளமா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெபிலைனோட காம்பாக்ட் பவுடர் 330. நானும் அது ஒண்ணுதான் வச்சிருந்தேன். அதுவும் வேனிட்டில இருந்தது. நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பர்சனல் யூஸ்க்காக. சரி, ஓகே, வேனிட்டிக்கு ஒன்று வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேனிட்டிக்காக ஒன்று வாங்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மேபி ஏன்னா இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர்ஸ் எல்லாம் வரும்போது ஐ ஷேடோ இதுலாம் ரொம்ப டேமேஜாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தூக்கி போடுறாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால அது பவுடர் வந்து வெளியே கொட்டியிருக்கும். அந்த பயத்திலே வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் தேங்க் காட் அது வந்து கொஞ்சம் வந்து வெளியே வந்திருந்தது. ஆனால் வந்து எல்லாமே வந்து வெளியே வரல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதோட நான் எவ்வளவோ ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைக்கால ஆர்டர் போட்டிருந்தேன். நான் அடிக்கொருக்கா ஆர்டர் போடுறதுனால எனக்கு சில என்னன்னா சம் பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க. அதுலேருந்து நான் ஃப்ரீயாக கூட ஒரு சில டைம் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் பட்ஜெட்டில் தான் எனக்கு இருக்குது. பென்சில் வந்து 69 ருபீஸில் இருந்துச்சு. ஸோ 2 பை பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் வந்து 380 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வந்திருந்தது. காம்பாக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 230 240 அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்து நான் நைக்கால பர்ச்சேஸ் பண்ணி இருந்தேன்.